மலக்கட்டு காரணங்கள். முதிர்ந்த வயதில் குடலின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதால் ஏற்பட்டு வந்த மலக்கட்டு பிரச்சினை தற்போது குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. காலம் தவறிய உணவு, அதிக அளவு உணவு, குறை உணவு, துரித உணவு எனப்படும் குப்பை உணவு, மசாலா சேர்த்த உணவு போன்றவை மலக்கட்டை உருவாக்குவதற்கான முக்கியமான காரணிகள். இயற்கை அளித்த வரப்பிரசாதங்களான காய், கனிகளை தவிர்ப்பது, உணவை மென்று சாப்பிடாமல் அப்படியே விழுங்குவது, அதிகமாக அசைவ உணவை சாப்பிடுவது போன்றவை அடுத்த வரிசை காரணங்கள். புகைப்பிடித்தல், மது, டீ, குளிர்பானங்களை அதிகமாக அருந்துதல், உறக்கமின்மை, வேலைப்பளுவின் காரணமாக போதுமான அளவுக்கு நீர் பருக்க மறப்பது போன்ற காரணங்கள் மலக்கட்டை உண்டாக்குவது உறுதி. செரிமானத்தை கட்டுப்படுத்தும் நரம்பு மண்டலம் மன அழுத்தத்திடம் மனதை பறிகொடுத்து பாதிக்கப்பட்டு மலக்கட்டு உண்டாக வழி செய்கிறது. நாட்பட்ட மன அழுத்தத்துக்கு ஆட்படும்போது ஒருவருடைய குடலில் இயல்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இயக்கங்கள் தீவிரமாக பாதிக்கப்பட்டு மலக்கட்டு தொந்தரவு விஸ்வரூபம் எடுக்கிறது. ஆமணக்கு எண்ணெய்க்கு மலமிளக்கி செய்கையை கொண்டிருப்பது மட்டுமன்றி அபான வாயுவை கட்டுப்படுத்தும் திறனையும் இருப்பதால் வாரம் ஒருமுறை அரை தேக்கரண்டி அளவு வெந்நீரில் கலந்து உட்கொள்ளலாம். மலக்கட்டு இருக்கும்போது அடிவயிற்றின் மீது விளக்கெண்ணெயை தடவி அதன் மீது ஆமணக்கு இலைகளை வதக்கி போட்டால் குணமாகும். பொதுவாகவே அனைத்து கீரை வகைகளும் மலத்தை இளக்கி வெளியேற்றும் சக்தி கொண்டவை என்பதால் தினசரி உணவில் கீரை வகைகளுக்கு தாராளமாக அழைப்பு விடுக்கலாம். நீண்ட நாட்களாக தொடரும் மலக்கட்டு பிரச்சினையை சரிசெய்யாவிட்டால் அது தோல் நோய்கள், மூலம், இதய நோய், புற்றுநோய் என வேறு பல நோய்களுக்கு அடித்தளமாக அமைந்துவிடும். எனவே அடித்தளத்தை வலுப்படுத்தாமல் மலத்தை சரியாக வெளியேற்றி உடலை உற்சாகப்படுத்துவோம்.